ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் கிரேவி. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் பெருசாக மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக வருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4 முட்டை வேக வச்சது, வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 3 பச்சை மிளகா. அப்புறம் இது கிரேவிக்கு நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன வேணும்னா தேங்காய், அப்புறம் பாதாம்பருப்பை வந்து தண்ணியில் ஊற போட்டு தோலை வந்து உரித்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 2 கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஒயிட் கிரேவி, அதனால் லைட்டாக நல்லா வதங்குற அளவுக்கு மட்டும் போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது வதங்குற டயத்துலேயே தேங்காய், பாதாம்பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து எதுனா நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல தேங்காது, அந்த தண்ணி தான். அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. செமி கிரேவியாக வேணும்னா அதுக்கு தக்கன ஊற்றிக்கோங்க, இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து நான் 4 கீறி வச்சுருக்கேன், உடைக்கக்கூடாது. லைட்டாக அங்கங்கே கீறி விட்டிங்கன்னா இந்த கிரேவியெல்லாம் உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சால் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். லெமன் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான சுவையான ஒயிட் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்ல க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு எக் கிரேவி. நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.